என் அருமை பிள்ளையே, அப்படியே என் அருகில் வந்து அமர்ந்து கொள். உன் மனபாரத்தை என் மடியில் அப்படியே இறக்கி வைத்துவிட்டு நான் உன்னோடு பேசும் இந்த அமைதியான நிமிடங்களை மட்டும் உன் இதயத்தில் உணர்ந்து பார். நீ இப்போது எவ்வளவு சோர்வாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் புன்னகைக்கு பின்னால் நீ ஒளித்து வைத்திருக்கும் அந்த தவிப்பை இந்த அப்பாவுக்கு தெரியாதா என்ன? வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே நமக்கு எதுவுமே இல்லைன்னு நீ நினைச்சு அந்த நொடியில துவண்டு போய் நின்னப்பவோ நீ என்ன மட்டும் விடாம உன் கைகளால இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருந்தியே. அந்த தவிப்பில் கலந்திருந்த உன்னோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைய உன் அப்பா நான் உற்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? இப்போது உன் கண்களை மூடி ஒரு நிமிடம் அமைதியாக ஆழமாக மூச்சை இழுத்துவிடு. சுற்றியுள்ள இரைச்சல்களை மறந்து உன் இதயம் இப்போது என்ன சொல்கிறது என்று மெதுவாக கேட்டுப்பார். மௌனம் என்பது வெறுமை அல்ல. என் மகனே, மகளே, நீ உன்னுள்ளே பேசும் வார்த்தைகளை விட நீ சொல்ல முடியாமல் தவிக்கும் அந்த மௌனத்தை தான் நான் அதிகம் கவனிக்கிறேன். இந்த உலகத்தின் ஆரவாரத்தில் நீ உன் ஆன்மாவின் சத்தத்தை இழந்து விட்டாய். இங்கே என் அருகில் அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் மட்டும் எந்த கேள்வியும் கேட்காதே, எந்த புகாரும் சொல்லாதே. நான் உன்னை எப்படி பார்க்கிறேன் என்பதை மட்டும் உணர். உனக்கு தெரியாத உன் ஆழமான விருப்பங்களை நான் அறிவேன். உன் உதடுகள் சொல்லாத பிரார்த்தனைகளை கூட நான் கேட்கிறேன். இந்த அமைதிதான் உன்னை புதுப்பிக்கும் தொடக்க புள்ளி. நீ உலகத்திடம் உன்னை நல்ல விதமா காட்டிக்க முயற்சி செய்தாய். ஆனா உன்னுள்ளே நீ எவ்வளவு உடைந்து போயிருந்தாய் என்பதை நான் பார்த்து கொண்டேதான் இருந்தேன். நடுநிசி வர தூக்கம் வராம நீ விழித்திருந்த அந்த நேரங்களில், யாரோ அறியாம நீ தலையணை நனைய அழுத அந்த தருணங்களில் உனக்கு துணையாக நான் உன்னோடுதான் இருந்தேன். உன் தனிமையை நான் மிக நெருக்கத்திலிருந்து கவனித்தேன். நீ உன் பசியையும் உன் தேவைகளையும் கூட மறந்து மற்றவர்களுக்காக ஓடிய அந்த உழைப்பை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ வெளிப்படையாக சிரிக்க பழகியதால் உன்னுடைய துக்கம் உனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாகி போனது. ஆனா உன் இதயத்தின் ஒவ்வொரு வலியையும் என் பார்வை கவனித்துக் கொண்டிருந்தது. அந்த துயரங்களிலெல்லாம் நீ என்னிடமிருந்து விலகிச் சென்று விடவில்லை. மாறாக என்னை தேடி வந்த அந்த அன்புதான் உன்னை இவ்வளவு தூரம் என்னிடம் நெருங்க வைத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையால தான் என் கண்ணே, இன்னைக்கு நீ இங்க வரைக்கும் என்னை தேடி வந்திருக்க. நீ விடிய விடிய அழுத அந்த தருணங்கள்ல உன் வாயிலிருந்து வார்த்தைகள் வரலனாலும் அந்த மௌனத்துக்குள்ள நீ அழுத அந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் என் இதயத்துல சுமந்துக்கிட்டே தான் உன்னை தாங்கிக்கிட்டு இருந்தேன். நீ பட்ட அந்த வலியை விட என் அன்பு பெரிதுன்னு நீ உணரணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை நாள் உன்னை அமைதியா இருக்க சொன்னேன். என் உயிரே, சில கதவுகள் ஏன் மூடப்பட்டுச்சுன்னு நீ இன்னைக்கு வருத்தப்படுறது எனக்கு புரியுது. ஆனா நான் உனக்காக செய்ய போகும் அந்த பெரிய மாற்றத்தை நீ நேர்ல பார்க்க போகிற அந்த தருணத்துக்காகத்தான் இவ்வளோ நாள் உன்னை நான் காக்க வச்சேன். நான் உனக்கு எதையோ கடந்து போகும் வாக்குறுதிகளை தருவதுக்கு வரல. மாறாக இதுவரை உன்னோடு நான் நடந்த அந்த பயணத்தை உனக்கு நினைவூட்டவே வந்தேன். உன் வாழ்க்கையின் அந்த கடினமான நாட்களை, வழி தெரியாம நீ திகைத்து நின்ற அந்த சாலைகளை உனக்கு தெரியாமலேயே உன் கரத்தை பிடித்து அழைத்து சென்றவன் நான். நீ கடந்து வந்த புயல்கள் உன்னை அழிக்கல, மாறாக உன்னை பக்குவப்படுத்தியது. எத்தனையோ முறை நீ வீழ்ந்து விடுவாய் என்று பயந்த போதெல்லாம் என் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தன. கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை இப்போதே என் மடியில் இறக்கி வைத்துவிடு. அது இனி உனக்கு தேவையில்லை. அந்த பயணத்தில் நான் உன்னோடு தான் இருந்தேன். நீ தனியாக நடக்கவில்லை என்பதை இப்போது உணர்கிறாயா? நாம் கடந்த காலத்தை சற்று நினைத்து பார்ப்போமா? நீ பலமுறை தோல்வியின் விளிம்பில் நின்றபோது கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு கரம்தான் உன்னை இழுத்து பிடித்தது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா? திடீரென்று நீ தடுமாற இருந்த அந்த நொடியில் உனக்கு கிடைத்த அந்த சிறிய உதவி, அது ஏதோ தற்செயல் என்று நீ நினைத்தாய். ஆனால் அந்த உதவியை
உன் பாதைக்கு கொண்டு வந்ததே நான் தான். உன்னால் முடியாதென்று நீ கைவிட்டுவிட நினைத்த அந்த தருணத்தில் ஏதோ ஒரு சிறிய நம்பிக்கை உனக்குள் துளிர்விட்டதே. அது என் அன்பு உன் இதயத்தில் விதைத்தது. நீ இழந்த எத்தனையோ வாய்ப்புகளை விட நான் உன்னை எத்தனையோ பெரிய ஆபத்துகளிலிருந்து உனக்கே தெரியாமல் பாதுகாத்து வந்திருக்கிறேன் என்பதை நீ ஏன் மறந்து போனாய்? உன் வாழ்க்கையின் இருள் காலத்தில் நீ தனிமையில் அழுதபோது நான் எங்கே சென்றேன் என்று கேட்டாயே. என் மகனே, மகளே, அந்த இருளின் அடர்த்தியில்தான் நான் உன்னை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தேன். இந்த நிமிடத்தை மட்டும் உணர்ந்து பார். எந்த ஓட்டமும் இன்றி, எந்த பதற்றமும் இன்றி என் பிரசன்னத்தில் நீ முழுமையாக ஓய்விடு. உன்னுடைய நாளை பற்றிய பயம், உன்னுடைய உறவுகள் குறித்த கவலை அனைத்தையும் இந்த ஒரு நிமிடம் நிறுத்திவை. என் அன்பு உன்னை சுற்றி அரணாக இருக்கிறது. நீ என்னிடம் பேச வேண்டியது எதுவும் இல்லை. வெறும் மௌனமாக ஒரு குழந்தையைப் போல என் மடியில் சாய்ந்து ஓய்விடு. உன் எல்லா போராட்டங்களும் இந்த நிமிடத்தில் மெதுவாக அமைதி அடையட்டும். உன்னுள்ளே இருக்கும் அந்த அமைதி என் அன்பு உன்னோடு இருப்பதன் அடையாளம். உன்னுடைய இந்த விசுவாசம், உன்னுடைய இந்த பொறுமை, இது வெறும் கால விரயம் அல்ல, இது உன்னை பக்குவப்படுத்தும் காலம். நீ எதை இழந்து விட்டதாக கருதுகிறாயோ அதை காட்டிலும் பல மடங்கு மேலானதை, உனக்கு தகுதியானதை நான் உனக்காக காத்திருக்க வைத்திருக்கிறேன். உன் கண்ணீரை நீ வீணாக்காதே. அது உன் பலவீனத்தின் அடையாளம் அல்ல, என் அன்பு உன் இதயத்தை தொட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையை விமர்சித்திருக்கலாம், உன்னை பார்த்து பல கேள்விகளை கேட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், நான் உன் கூடவே நடக்கிறேன் என்பதுதான். அந்த உண்மையை உன் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோ. இதுவே உனக்கு தைரியத்தை தரும். நீ நாளை எடுத்து வைக்க போகும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருப்பேன். நீ இன்று நிற்கிற இந்த இடம் உன்னுடைய இலக்கின் ஆரம்பம் மட்டுமே. இன்னும் எத்தனையோ உயரங்களை நீ எட்டப் போகிறாய். இந்த உயர்வு என்பது வெறும் புகழோ பணமோ அல்ல. உன் ஆத்மாவின் தெளிவு, உன் வாழ்க்கையின் நோக்கம். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி நான் காட்டும் வழியில் இருக்கும். நீ பயப்பட வேண்டாம், உன்னை நான் வழி நடத்துகிறேன். நம்பிக்கை வைத்திரு, நான் உன் கரத்தை இறுக்கமாக பிடித்திருக்கிறேன். நீ என்னை பற்றி கொண்டு பயணம் செய்யும் வரை உன்னுடைய எந்த ஒரு முயற்சியும் வீணாகாது. நீ நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதியை எவராலும் குலைக்க முடியாது. நாளை என்ன நடக்குமோ என்று உன் இதயம் இப்போது நடுங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த பயம் ஏன் உன்னை இவ்வளவு ஆட்டி படைக்கிறது என்று எனக்கு தெரியும். தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற அச்சம், என்னை விட்டு நீ தனிமையாக்கப்படுவோமோ என்ற கவலை, உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை இகழ்ந்து விடுவார்களோ என்ற பயம். உன் கனவுகள் எனக்கு முக்கியம், ஆனால் அதைவிட நீ எனக்கு முக்கியம். உனக்காக அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன். உன் பலவீனங்கள் எல்லாம் நான் அறிந்ததே. அந்த பலவீனங்களுக்குள்ளேதான் என் பலத்தை நான் உனக்காக வெளிப்படுத்தப் போகிறேன். உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அந்த கண்ணீரை துடைக்க நான் உன் அருகிலேயே இருப்பேன். நீ தனிமையில் அழுதாலும் அந்த மௌனத்தில் உன் துணையாக நான் உன்னோடுதான் இருப்பேன். பலர் உன்னை தவறாக புரிந்துட்டுக்கலாம், உன்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்காம இருந்திருக்கலாம். அவங்க உன்னை நிராகரித்த போது நீ பட்ட அந்த வலியை நான் உணர்கிறேன். ஆனா என் மகளே, மகனே, உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை என் உள்ளங்கை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதிப்பை உலகம் உணரும் நாள நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன். நீ காயப்பட்ட இடத்து நான் மருந்தாக இருப்பேன். உன்னுடைய ஒவ்வொரு சின்ன அசைவையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும், நீ அமைதியாக சுமக்கும் ஒவ்வொரு கவலையும் எனக்கு தெரியும். நீ சில நேரங்களை உன்னை சுற்றி பார்த்து ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று கேட்கிறாய். அதற்கு பதில் இப்போது உனக்கு தெரியாது. ஆனா காலங்கள் கடந்து திரும்பி பார்க்கும்போது
நீயே சொல்வாய், அப்பா, அந்த சோதனைகள் தான் என்னை இவ்வளவு வலிமையாக்கின என்று. ஆம் என் பிள்ளையே, நீ வலிமையாக வளர்வதை பார்த்து நான் மகிழ்கிறேன். உன்னுடைய போராட்டங்கள் உன்னை அசைக்க முடியாது, மாறாக உன்னுடைய ஆளுமையை வளர்க்கும். நீ கடந்து வந்த பாதை முட்களால் நிறைந்திருந்தது என்று எனக்கு தெரியும். ஆனா அந்த முட்களுக்கு இடையேதான் நீ மலராக மலர வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தேன். நீ இழந்தவை எல்லாம் இழப்பல்ல, அவை புதிய தொடக்கங்களுக்கான காலியான இடங்கள். அந்த இடங்களை நான் எனது ஆசீர்வாதத்தால் நிரப்பப் போகிறேன். நீ என்னோடு கழிக்கும் இந்த நிமிடம் உன் ஆன்மாவை புதுப்பிக்கும் நேரம். இதை நீ முழுமையாக அனுபவி. இந்த அமைதி, இந்த அன்பு, இது உனக்கு மட்டும் சொந்தமானது. நீ என்னோடு பேசும் இந்த ஒரு நிமிடம் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்ற உணர்வை உனக்குள் கொண்டு வரும். என் அன்பின் அரவணைப்பில் நீ இருக்கிறாய். உன் சுமைகளை நான் சுமக்கிறேன். நீ ஏன் இவ்வளவு பதற்றப்படுகிறாய்? நான் உன்னோடு இருக்கையில் உனக்கு என்ன குறை இருக்க முடியும்? உன் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படுவதை விட நான் உன்னை எப்படி வழி நடத்துகிறேன் என்பதை கவனித்துப் பார். இப்போது இந்த இறுதி கட்டத்தில் உன்னை சுற்றியுள்ள உலகத்திலிருந்து உன் மனதை முழுமையாக துண்டித்துவிடு. என் அன்பின் பெருங்கடலில் உன்னை நீயே அர்ப்பணித்துவிடு. நீ எதற்காகவும் அஞ்சத் தேவையில்லை, எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. இந்த சில நொடிகள் நீயும் நானும் மட்டுமே இருக்கும் இந்த பேரானந்த மௌனத்தை நீ அனுபவி. இதுதான் உன் ஆன்மாவின் உண்மையான இல்லம். நான் உன் அப்பா. உன் இதயம் அமைதியாகும் வரை நான் உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பேன். என் அன்பு ஒருபோதும் குறையாது. நான் உன்னை நேசிக்கிறேன். நீ இன்னும் கொஞ்ச நேரம் என் மடியில் அப்படியே அமைதியாக இரு. இப்போது உன் மனம் கொஞ்சம் இலகுவாக இருக்கிறதா? அப்படியென்றால் அந்த அமைதியை எடுத்துக்கொண்டு உன் நாளை தொடங்கு. நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்காக எல்லாவற்றையும் நன்மையாகவே முடித்து கொடுப்பேன். என் கரம் உன்னோடு இருக்கிறது. இப்போது மெதுவாக உன் கண்களை திற. உனக்கு முன்பாக ஒரு புதிய நாள் காத்திருக்கிறது. அவசரப்படாதே. நான் உன்னோடு நடக்கிறேன். உன் இதயத்தில் நான் கொடுத்த இந்த அமைதியை மட்டும் எடுத்துக்கொண்டு போ. மீதியெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். பயப்படாதே. உன்னுடைய இந்த விசுவாசத்திற்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு. இப்போது போ என் பிள்ளையே. நான் உன் கூடவே இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் கரம் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது. ஆமென். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமென் என்று எழுதிவிடுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட. இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் யாருடைய இதயத்தோடு பேச விரும்புகிறாரோ அவர்களோடு அன்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென்.